In this class, we can see Criminal Procedure Code. Before going to class, I have uploaded lectures on entire Evidence Act, nearly 36 lectures, 65 lectures in CPC, and the remaining lectures in Criminal Procedure Code in my YouTube channel. My YouTube channel name is Ilango Ramsamy Advocate, ILANGO. You can go to my channel and get all my lectures and benefited. If you are not subscribing my channel, kindly click the red button and subscribe my channel. Thank you for doing the same. Now I am proceeding Criminal Procedure Code, Chapter 17 up to Chapter 16 deals with the commencement of proceedings before the criminal court. இந்த இதில் நாம் பார்ப்பது என்னவென்றால் அத்தியாயம் 17. இதற்கு முன்பு 16வது அத்தியாயத்தில் ஒரு நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கு ஆரம்பிப்பது எப்படி என்று பார்த்தோம். In that order, Chapter 16, in that Chapter 16, we have seen the appearance of the accused and furnishing the copies of the entire case bundle. ஸோ அந்த அத்தியாயம் 16 எதிரியை ஆஜர்படுத்தி எதிரிக்கு அந்த வழக்கினுடைய அனைத்து நகல்களையும் கோப்பி நகல்கள் அனைத்தும் வழங்குவது பற்றி படித்தோம். தென் ஆஃப்டர் கிவிங் காப்பீஸ், தென் தி நெக்ஸ்ட் ப்ரொசீடிங் இஸ் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ். நகல்களை வழங்கிய பின்னிட்டு அடுத்த நடைமுறை என்னவென்றால் குற்றச்சாட்டு வணைதல். That is the framing of charge. But this chapter is not dealing with the framing of charge, but it only deals with the charge. குற்றச்சாட்டு என்றால் என்ன? இந்த குற்றச்சாட்டு வணைதலை பற்றி இந்த அத்தியாயம் 17 கூறப்படவில்லை. இதில் குற்றச்சாட்டு என்றால் என்ன, அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ஸோ framing of charges comes under the next chapter, trial. While starting of trial, the framing of charge will be done. That is the procedure. That is இந்த அத்தியாயம் 17 குற்றச்சாட்டு என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கப்படுகிறது. முதலில் ஃபார்ம் ஆஃப் சார்ஜ். ஸோ ஒரு குற்றச்சாட்டின் வடிவம் என்ன, எவ்வாறு இருக்க வேண்டும். ஸோ கண்டென்ட்ஸ் ஆஃப் தி சார்ஜ். ஒரு குற்றச்சாட்டு என்றால் அதில் என்னென்ன சங்கதிகள் இடம்பெற வேண்டும். 211 சிஆர்பிசி செக்ஷன் 211 பிரிவு 211 குற்றவியல் நடைமுறை சட்டம் துணை பிரிவு 1. Every charge under the law shall be state the offence with which a accused is charged. ஸோ எந்த ஒரு குற்றச்சாட்டு என்பதில் அண்டர் திஸ் கோட், எவர் சார்ஜ் அண்டர் திஸ் கோட், குற்றச்சாட்டு ஒவ்வொரு குற்றச்சாட்டும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஷால் ஸ்டேட் தி அஃபென்ஸ் வித் விச் அக்யூஸ் இஸ் சார்ஜ், என்ன குற்றம் புரிந்தார் என்பதை கூற வேண்டும். ஒரு குற்றச்சாட்டில் அவர் என்ன குற்றம் புரிந்துள்ளார், ஸோ வாட் இஸ் தி அஃபென்ஸ் இஸ் கமிட்டட் பை தி அக்யூஸ் must be stated in the charge. So every charge made under this code, what is the offense that is the committed by the accused should be stated. That is the main first order, section 211 subsection 1. ஸோ பிரிவு 211 துணைப்பிரிவு 1 அதில் கூறப்படுகிறது. குற்றச்சாட்டு
என்ன சட்டத்தின் என்ன குற்றம் புரிந்தார், குற்றத்தின் தன்மை என்ன என்பதை கூற வேண்டும். வாட் இஸ் தி அஃபென்ஸ்? தென் Subsection 2 துணைப்பிரிவு 2, if law which creates the offence gives a specified name, the offence may be described in the charge by the name only. இப்போ ஒரு குற்றச்சாட்டில் குற்றத்தின் பெயர் இருந்தால் அந்த பெயரை குறிப்பிட வேண்டும். சப்போஸ் கொலை, நீங்கள் கொலை செய்ததாக மர்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த அஃபென்ஸ் இஸ் மர்டர். கொலை செய்தார் என்றால் அந்த கொலை மர்டர், தி சார்ஜ் நேம் இஸ் மர்டர். நீங்கள் இன்னாரை கொலை செய்தீர்கள். ஸ்பெசிஃபிக் அந்த அந்த குற்றத்திற்கு கொலை என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டேட் தி கிரியேட் தி அஃபென்ஸ். த லா விச் கிரியேட் தி அஃபென்ஸ் கிவ்ஸ் எ ஸ்பெசிஃபிக் நேம். ஸோ எந்த சட்டம் இது குற்றம் என்று சொல்கிறதோ அதற்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்குமானால் அந்த பெயரை குறிப்பிட வேண்டும். இப்போ இந்தியன் பீனல் கோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலை என்று திருநாட்டு என்பது கொலை என்று கோருகிறது. ஸோ கொலை செய்தீர்கள், கொலை செய்ததாக உங்கள் மீது குற்றச்சாட்டு. தட் இஸ் தி சார்ஜ் இன் த நேம். அந்த பெயரில் வர வேண்டும். ஸோ எந்த சட்டம் குற்றம் என்று சொல்கிறதோ அதற்கு ஏதாவது பெயர் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பெயரின் அடிப்படையில் குற்றச்சாட்டு, அந்த பெயரிட்டு குற்றச்சாட்டு இருக்க வேண்டும். நீங்கள் இன்னாரை கொலை செய்ததாக உங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸோ திருநாட்டு ஈவன் தோ இட் இஸ் எ பீனல் செக்ஷன், அதில் கொலை என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதை நீங்கள் இன்னாரை கொலை செய்தீர்கள் என்று உங்கள் மீது குற்றச்சாட்டு செய்யப்படுகிறது. தட் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். Then if the law which creates the offence does not give any specific name, சில குற்றங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் இல்லை என்றால், நோ நேம் ஸ்பெசிஃபிக் நேம். சில குற்றங்கள் பார்த்திங்கன்னா பேர் இருக்காது. 323 காயம் விளைவித்தல் இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் அவர் காயம் ஏற்படுத்தினீர்கள், சாதாரண காயம் ஏற்படுத்தினீர்கள், அதற்கு பெயர் இல்லை. ஸோ ஸ்பெசிஃபிக் நேம் இஸ் நாட் கிவன். அந்த எந்த சட்டம் குற்றம் என்று வரையறுக்கிறதோ அந்த சட்டத்தில் அந்த குற்றத்திற்கு பெயர் எதுவும் இல்லை என்றால், so much of definition upon must be stated as to give the accused notice the matter which is on. ஸோ அந்த குற்றம் எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளதோ, என்ன செயல் செய்தால் குற்றம் என்று சொல்லப்படுகிறதோ அந்த செயலை குறிப்பிட வேண்டும். நீங்கள் இன்னாரை தாக்கி அவருக்கு சிறு காயம் ஏற்படுத்தியதாக உங்கள் மீது வழக்கு. ஸோ காசிங் சிம்பிள் ஹர்ட் 323 ஐபிசி. ஸோ சிம்பிள் ஹர்ட் 323 இந்திய தண்டனை சட்டத்தில் சிறு காயம் ஏற்படுத்துதல். அவ்வாறு சிறு காயம் ஏற்படுத்தியுள்ளீர்கள், நீங்கள் அவரை தாக்கி அவருக்கு சிறு காயம் ஏற்படுத்தியுள்ளீர்கள் என்று அது வரையறை செய்யப்பட்டுள்ளதை அதை விவரமாக கூற வேண்டும். அதற்கு பெயர் எதுவும் முடியும். 323 காயம் ஏற்படுத்துதல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேர் எதுவும் இல்லை அதுக்கும். அதனால் அந்த மாதிரி கூற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ பெயர், ஒரு குற்றச்சாட்டிற்கு பெயர் திருட்டு என்று வரையறை செய்யப்பட்டால் திருட்டு குற்றம் புரிந்தீர்கள், திருடியதாக உங்கள் மீது வழக்கு. சீட்டிங், ஏமாற்றியதாக உங்கள் மீது வழக்கு. தட் இஸ் தி சீட்டிங். தட் இஸ் தி இஃப் இட் இஸ் நாட் ஸ்டேட்டட் லைக் சீட்டிங் ஆர் தெப்ட், தென் யூ ஹாவ் அந்த வரையறை என்ன சொல்கிறதோ அதை பற்றி சிறப்பாக குறிப்பிட வேண்டும். The law, then subsection 4, law and section of law against the offence said to be have committed shall be mentioned in the charge. அந்த குற்றத்தில் என்ன பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு உள்ளது என்பதை அந்த பிரிவை குறிப்பிட வேண்டும். ஸோ the section, the charge and the offence is committed. Suppose 323, 302, that is the murder charge. You have to state உங்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் 302 மேல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டுள்ளது. உங்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் 320 மேல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டுள்ளது. தட் இஸ் தி
பிரிவை சொல்ல வேண்டும். ஸோ யூ ஹாவ் டு மென்ஷன் தி செக்ஷன் அண்டர் விச் சார்ஜ் இஸ் ஃப்ரேம்டு. ஸோ அந்த சட்டப்பிரிவை சொல்ல வேண்டும். எந்த பிரிவின் அடிப்படையில் உங்கள் மீது குற்றச்சாட்டு சாட்டப்படுகிறதோ அந்த பிரிவினை சொல்ல வேண்டும். ஸோ யூ ஹாவ் டு மென்ஷன் தி செக்ஷன் அண்டர் விச் சார்ஜ் இஸ் ஃப்ரேம்டு should be stated. Then facts that charges made equivalent to a statement that legal condition required by to constitute the charge further fulfill the particular case. So facts the charge is made is equivalent to a statement that every legal condition required by law to constitute a offence charged with fulfilled for particular case. So certain offence are certain conditions to be fulfilled. ஸோ சில குற்றங்களுக்கு சில நிபந்தனைகள் இன்னென்ன செய்கைகள் செய்தால், முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் சே சம்திங் எக்ஸாம்பிள் 420 த டிசெப்ஷன் அட் த டைம் ஆஃப் இன்செப்ஷன், தட் இஸ் தி ஒன் ஆஃப் தி கண்டிஷன். ஸோ டிசெப்ஷன் அட் த டைம், ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு ஏமாற்றும் எண்ணம் இருக்க வேண்டும். அண்ட் டிசெப்ஷன் வித் எ view டு சீட் gave some false promise, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார். அண்ட் டெலிவரி தி ப்ராப்பர்ட்டி, சில சொத்துக்களை அவர்கிட்டிருந்து பெற்றுக்கொண்டார், அதை பெற முயற்சி செய்தார். அட்டம்ப்ட் ஆர் பெற முயற்சி செய்தார். ஸோ தீஸ் ஃபார் சீட்டிங் டிசெப்ஷன் ஃப்ரம் தி அட் த டைம் ஆஃப் இன்செப்ஷன், ஆரம்பம் முதலே அவர் ஏமாற்ற முயற்சியில் ஈடுபட்டார். அந்த கண்டிஷன் வரணும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் சீட்டிங்க்கு. தென் வித் வியூ டு மேடு ஃபால்ஸ் ப்ராமிஸ், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார். நான் அதை செஞ்சு தாரேன் இதை செஞ்சு தாரேன் அப்படின்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தேன். அதன் மூலம் அந்த பொய்யான வாக்குறுதி மூலம் சில பொருள்களை அந்த ஏமாற்றப்படும் நபரிடமிருந்து பெற முயற்சித்தல். அவர் பெற்றுவிட்டார்னா அப்பன்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட். அட்டம்ப்ட்னா பெற முயற்சித்தார். ஸோ தட் இஸ் தி மென்ஷன்ட் இன் தி சார்ஜ். நீங்கள் இந்தந்த வார்த்தைகளை கூறி, இந்த பொய்யான வாக்குறுதிகளை கூறி அவரிடமிருந்து இன்ன பொருளை பெற்று 10,000 ரூபாய் நீங்கள் அவரை ஏமாற்றி பெற்றுள்ளீர்கள் என்று அந்த ஸ்டேட்மெண்ட்டை அந்த சார்ஜை ஃப்ரேம் பண்ணுறது சொல்லணும். யூ ஹாவ் டு மென்ஷன் தட் இன் தி சார்ஜ் இட் செல்ஃப். யூ from the beginning you have made a false promise. By being false promise you have obtained rupees 50 lakhs from the de facto so and so, and thereby you have cheated the so and so. You have to state all those things in the charge. That is the ஸோ எந்த வகையில் எவ்வாறு ஏமாற்றம் செய்தார் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். சார்ஜ் shall be in written in the language of the court. The charge, suppose in தமிழ்நாடு யூஸ்வலி தமிழ்நாட்டில் தமிழில் குற்றச்சாட்டு போடுறாங்க. அதனால் நீதிமன்றம் மொழி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் அல்லது தமிழ் 2-3 கீழமை நீதிமன்றங்களில் ஆங்கிலம் அல்லது தமிழ். ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா வேறு ஊரில் தெலுங்கு இருக்கலாம், ஆந்திராவில் கன்னடம் இருக்கலாம். ஸோ நீதிமன்ற மொழி என்ன இருக்கிறதோ அந்த மொழியில் குற்றச்சாட்டு இருக்க வேண்டும். ஸோ த சார்ஜ் should be in written, எழுத்து மூலமாகவும், it should be in writing, then in the language of the court. So charge should be in the language of the court and also in written form. That is the condition. ஸோ எழுத்து மூலமாகவும் நீதிமன்ற மொழியிலும் இருக்க வேண்டும். நீதிமன்ற மொழி என்பது உயர் நீதிமன்றம் வரையறை செய்திருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் அல்லது இங்கிலீஷ், இதுவே ரெண்டுமே நீதிமன்ற மொழி. ஸோ குற்றச்சாட்டு தமிழில் அல்லது இங்கிலீஷில் கூட பணையலாம். அது எழுத்து மூலமாக இருக்க வேண்டும். ஸோ த சார்ஜ் இஸ் இன் ரிட்டன் அண்ட் இன் த லாங்குவேஜ் ஆஃப் தி கோர்ட். தென் the subsection 7, if accused having previously convicted for any offence is liable. Already if he is a habitual offender, any previous conviction 75 charge, that is the 75 IPC. ஸோ ஒருவர் ஏற்கனவே இப்போ திருட்டு குற்றம் இருக்கும்.
பொதுவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவர் வந்து ஒரு தடவை திருடி ஜெயிலுக்கு போயிருப்பார் 3 மாத தண்டனைன்னு. அதுக்கு வந்து சார்ஜ் வந்து 75 ஐபிசியில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி 75 சார்ஜ் ஏற்கனவே உங்கள் மீது இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் நீங்கள் 3 மாதம் சிறை திருட்டு வழக்கில் தண்டிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று. So any previous conviction, an accused is previously convicted for an offence, for example for an offence of theft in some other court and in some other case, judgment dated should be stated. Any previous conviction is given against the accused, then that should be included in the charge sheet. That is the 75 IPC. That is the any previous conviction is given to the accused. Already he is convicted for an offence under section 379. At the time of commission, that should be made at the time of commission, he should be previously convicted. ஸோ ஒரு குற்றம் நடைபெறும் பொழுது ஏற்கனவே தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். தென் ஒன்லி 75 will attach. இப்போ ஒரே அட் அ டைமில் ஒரு 3 திஃப்ட் கேஸ் பண்ணுறார், பிடிக்கிறாங்க. தென் ஒரு கேஸில் மட்டும் தண்டனை ஆகுது. அப்போ 75 வந்து சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ a person is charged with offence committed in 3 occasions and laid charge it before the various court, and when he is arrested and recovered some of the articles, theft articles, and all the 3 cases charge it is laid, and in one of the case he is convicted, then the 75 will not be attracted. So they are at the time of commission of offence, you should be already convicted for the same. ஸோ அந்த குற்றம் புரிவதற்கு முன்னாலேயே ஏற்கனவே வேறொரு நீதிமன்றத்தில் அவர் தண்டனை பெற்றவராக இருக்க வேண்டும் என்பது. Why this previous conviction should be mentioned in the charge? ஏன் முன்னால் ஏற்பட்ட குற்றத்தினை தண்டிக்கப்பட்டதை கூற வேண்டும் என்றால், அதைவிட அதிகமாக இவர் இந்த வழக்கில் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டால் தண்டனை வழங்கப்பட வேண்டும். That is the main object behind the stating the previous conviction. ஸோ அந்த ஏற்கனவே இந்த குற்றம் புரிந்து உங்களுக்கு இந்த நீதிமன்றம் 3 மாதம் சிறை தண்டனை கொடுத்துள்ளது என்பதை குறிப்பிடுவதனுடைய நோக்கம், இந்த வழக்கில் அவர் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டால் 3 மாதங்களுக்கு மேல் அவருக்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே அவர் குற்றம் ஆளி என தண்டிக்கப்பட்டிருந்தால் அதை குறிப்பிட வேண்டும். That is the subsection 7. Previous conviction to enhance the punishment, அதிகமாக தண்டனை கொடுப்பதற்காக. Punishment for different kind of for subsequent offence. It is intended to prove that previous conviction for purpose of affecting the punishment which court may think award and subsequent offence. ஸோ அந்த மாதிரி கூறுவதற்கு காரணம், அந்த வழக்கில் பின்னிட்டு நடைபெற்ற குற்றத்திற்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை நீதிமன்றம் நிர்ணயம் செய்வதற்காக கூறப்படுகிறது. ஸோ அவார்டிங் பனிஷ்மெண்ட் இட் கேன் பி கன்சிடர்ட். ஸோ முன்னால் குற்றம் புரிந்து தண்டனை பெற்றவராக இருந்தால் இந்த வழக்கில் அவருக்கு தண்டனை அளிக்கும்போது அதனை கருத்தில் கொண்டு தண்டனை அளிக்க முடியும். தட் இஸ் தி ஃபிட் அண்ட் அவார்ட் சப்சிக்வெண்ட் ஃபேக்ட் அண்ட் டேட் அண்ட் த ப்ரீவியஸ் கேன் ஷல் பி ஸ்டேட்டட் இன் தி சார்ஜ். அந்த குற்றச்சாட்டில் 75 சார்ஜ் பண்ணால் எந்த தேதியில், எந்த நீதிமன்றத்தில், என்ன தேதியில், எந்த வழக்கில் எவ்வளோ ஆண்டு தண்டனை பெற்றார் என்பதை குறிப்பிட வேண்டும். தட் இஸ் such a statement omit the court may add at any time before the sentence is passed. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா கூட பின்னிட்டு அதை சேர்த்து கொள்ளலாம். தட் இஸ் தி section 211 CRPC. So 211 CRPC, this is the basic for charge. Then the 212 of CRPC, to illustration, some of the illustration. A is charged with murder, that is already I have stated. This is equivalent a statement that A act fell within the definition of murder given under 299 and 300 and did not fall within the any general exception.
it did not fall within any 5 exception 300. It did fall within the exception 1 and one of the previous applied to it. That is the charge. That is the example is given, illustration. Then framing after conviction thereof. It is well settled proportion law that mere omission or defect in charge will not disable the court from convicting the accused for found proved and on the basis of evidence and aircraft. In such way, the matter would fall within the preview of 211(1) and Subsection 2 of Crpc. ஒரு குற்றச்சாட்டில் சில விவரங்கள் இல்லை என்பதற்காக நீதிமன்றம் தண்டனை விதிக்க முடியாது என்று கூற முடியாது. தட் இஸ் தி ரூலிங். நர்விந்தர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2011 1 Law Weekly Criminal page 536 Supreme Court. Then 2000 equivalent citation 2011 2 MLJ Criminal page 100 Supreme Court. Equivalent citation 2011 1 Madras Weekly Notes Criminal page 632 Supreme Court. AR 2011 Supreme Court 686. That is the equivalent citation. Framing of charge. Object is to intimate accused and begin the precise notice of nature of accusation. இதனுடைய நோக்கம் என்னன்னா, அவர் எதன் அடிப்படையில் குற்றச்சாட்டு என்பதை அவருக்கு எதிரி தெரிந்து கொள்வதற்காக, அக்யூஸ் தெரிந்து கொள்வதற்காக இந்த சார்ஜில் எந்த குழப்பம் இல்லாமல் கிளியராக இருக்க வேண்டும் என்பதுதான். அண்ட் இது மோகன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2012 1 தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர் பேஜ் 97 சுப்ரீம் கோர்ட். தென் 212 section CRPC. Then the next section 212 CRPC, particular as to time and place and person. என்னென்ன குறிக்கும்னா, என்னென்ன விவரங்கள் இருக்க வேண்டும்னா, நேரம், பிளேஸ் எந்த இடம், யாருக்கு எதிராக குற்றம் புரிந்தார். ஸோ த டைம், த டேட் அண்ட் டைம், on that particular time and date he has committed an offence. The place, in which place he has committed offence. The victim name, against whom the person he has committed an offence. These things should be given in the charge. ஒரு குற்றச்சாட்டில் என்னென்ன விவரங்கள் எடுக்க வேண்டாம், எத்தனை மணிக்கு எந்த தேதியில் அந்த குற்றம் நடைபெற்றது, எந்த இடத்தில் குற்றம் நடைபெற்றது, எந்த நபருக்காக எதிராக அந்த குற்றத்தை செய்தார் என்ற விவரங்கள் அனைத்தும் அந்த குற்றச்சாட்டில் இடம்பெற வேண்டும். ஸோ த சார்ஜஸ் ஷல் கண்டெயின் தி பர்டிகுலர்ஸ். அந்த குற்றச்சாட்டில் என்னென்ன விவரங்கள் இருக்க வேண்டும், பர்டிகுலர்ஸ். ஸோ ஏஸ் தி டைம், எத்தனை மணிக்கு எந்த தேதியில், பிளேஸ் எந்த இடத்தில், அல்leged offense அந்த நிகழ்ந்தது எத்தனை மணிக்கு எந்த இடத்தில். So what is the time and date, in which place the offence has been committed should be found place in the charge. So these are the, then the person against whom or thing against which, suppose a house is destroyed, இன்னாருடைய வீடு நீங்கள் இடித்தீர்கள், இன்னாருடைய பொருளை நீங்கள் இடித்து சேதாரம் செய்தீர்கள், இன்னாருக்கு எதிராக சுப்பிரமணி against whom you have committed an offence. That is the should be stated. So who is the victim, name of the victim, what are the things. Suppose a cheating offence is committed, property he obtained some jewels, then தங்க நகைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். ஸோ அந்த எந்த சொத்து எது என்பதையும் குறிப்பிட வேண்டும், இன்னாருடைய சொத்து என்பதையும் குறிப்பிட வேண்டும். was committed reasonably sufficient notice of the matter which is here. ஸோ இந்த விவரங்கள் அனைத்தும் எதிரிக்கு தெரிவித்து, இதன் அடிப்படையில் தான் உங்கள் மீது குற்றச்சாட்டு உள்ளது. ஸோ தி
These are the particulars upon which the accused can know. He can know these are the particulars. Then only he can know what is the nature of charge he is charged with. Then only the accused can understand. ஸோ என் மேலே இதுதான் திருடுனான்னு சொல்லி என் மேலே குற்ற வழக்கு போடப்பட்டுள்ளது என்பதை அந்த எதிரிக்கு தெரிந்து கொள்வதற்காக எந்த இடத்துல எத்தனை மணிக்கு எப்படி பண்ணாங்க, அவர் அந்த இடத்துல இருந்தாரா இல்லையா, இப்போ ஒரு பொய்யா போடுறாங்க அந்த இடத்துல வந்தார் செஞ்சார்னு, அந்த இடத்துல அவர் இருந்துக்க மாட்டார், வெளியூர் இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தன் மீது என்ன குற்றச்சாட்டு, ஸோ வேர் இட் வாஸ் கமிட்டட், வென் இட் வாஸ் கமிட்டட், எகெயின்ஸ்ட் whom it was committed should be informed to the accused by way of charge. Then only he can understand the charge. So what is the charge is made against whom, the accused against whom the charge is made. Then subsection 2, where the charge is with the criminal breach of trust or dishonest misappropriation of money or movable. இப்போ கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கை மோசடி, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், டிஸ்ஆனஸ்ட் மிஸ்அப்ராப்ரியேஷன், அதை சொந்தமாக பயன்படுத்தி மணி, அதர் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையும் சொத்துக்கள், இந்த மாதிரி இருந்தால் அதில் இட்ஸ் செல் சஃபிஷியன்ட் டு ஸ்பெசிஃபிக் கிராஸ் சம். நீங்கள் ஒருத்தரையும் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் சொன்னால் போதும். தனித்தனியாக இப்போ இத்தனாந்தேதி 1 லட்சம், இத்தனாந்தேதி 2 லட்சம், இத்தனாந்தேதி 3 லட்சம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தனித்தனியாக குறிப்பிட வேண்டியதில்லை. ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் மோசடி செய்துள்ளீர்கள், பல்வேறு நபர்களிடமிருந்து நீங்கள் சுமார் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளீர்கள், 10 லட்சம் ரூபாய் கையாடல் செய்துள்ளீர்கள், அந்த மாதிரி குறிப்பிட்டால் போதுமானது. ஸோ தி அமௌண்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராஸ் சம் அண்ட் டிஸ்கிரைப்ட் மூவபிள் விச் அஃபென்ஸ் அண்ட் பைன் கமிட்டட். என்ன மாதிரி சொத்து, சப்போஸ் ஒருத்தர் ஒரு தங்க நகை, ஒரு செயின், மோதிரம், அவரிடம் ஒரு மோதிரத்தை நீங்கள் ஏமாற்றி பெற்றுள்ளீர்கள், அவரிடம் ஒரு தங்க நெக்லஸை ஏமாற்றி பெற்றுள்ளீர்கள், அந்த மாதிரி குறிப்பிட்டால் போதும். ஸோ தி அஃபென்ஸ் இஸ் கமிட்டட் வித் டு ரிங் ஆர் a golden chain or golden necklace. That should be stated. The property should be stated. Specify the terms and the exact date and the charge framed shall be deemed to charge for a person within the meaning of 219. So provided that time include the first and last of such a date does not exceed 1 year. If a cheating is committed, for example 2019 first cheating was committed, then it is continuously he cheated various person, and in the year 2021 he was arrested. So from 2019 and from 2021 he has committed the offense various person by way of cheating. So it should be 2019 to 20, that is the one of the charge should be made. So within the period of 1 year it should not exceed the. இந்த மாதிரி ஒருத்தர் 2019 2021 வரைக்கும் பல்வேறு நபர்களை ஏமாற்றி பணம் பெற அவர் 21 கைது பண்ணுறாங்க. இப்போ அதை ஒரே சார்ஜாக போட முடியுமே என்றால் போட முடியாது. 2019 2020 வரைக்கும் ஒரு அஃபென்ஸும் ஒரு குற்றச்சாட்டும், 2020-21 ஒரு குற்றச்சாட்டாக பண்ணலாம். ஸோ ஒரு குற்றச்சாட்டு வரைவினராக இருந்தால் 1 வருடத்துக்குள் இருக்க வேண்டும் அந்த தொடர் குற்றங்கள் இருந்தால். ஸோ அது ஆரம்பித்தது 1 இயர்க்குள்ளே இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேட்ஸ் ஆஃப் ஷல் நாட் எக்ஸீட் 1 இயர், 1 வருட காலத்திற்குள் அது இருக்க வேண்டும். And then 213 CRPC, what, when, manner of committing must be stated. எப்பொழுது எந்த முறையில் செய்தீர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். ஸோ வென் த மேனர், இப்போ கொலை செய்கிறாருன்னு வைங்க, துப்பாக்கியால் சுடலாம், அருவாளால் வெட்டலாம், கத்தியால் குட்டலாம்,
ஒரு 10-20 வெட்டு வெட்டலாம். ஸோ இது வந்து எந்த முறையில் செய்தார்கள். ஸோ கொலையை வந்து விதவிதமாக செய்யலாம். தீப்பெட்டி கூட வைக்கலாம். ஒரு சீமெண்ணெய் ஊற்றி தீப்பற்றி அவனை எரிய வச்சு பண்ணலாம். ஸோ இந்த முறையை எப்பொழுது கூற வேண்டும்? That is the 213. So a person can commit murder by way of setting fire and can inflicting injuries by using knife or sigil, or he can use the gun and he can shoot the person. He can commit murder. So the manner how the murder is committed, when it is to be stated, that is the 230 CRPC. When nature of case is that the particular mentioned 211, 210 did not give the accusation sufficient of the matter which is charged. Charge shall contain such a particular manner as was committed will sufficient for that purpose. எந்த முறையில் மேற்கண்ட குற்றங்கள் நடைபெற்றது என்பதை குறிப்பிட வேண்டும். That is the when the nature of case is such that particular mentioned in the 211 and 212 does not give the accused sufficient notice the matter which is charged. இப்போ 211 கூறியுள்ளபடி குற்றச்சாட்டு வணைந்தால் அவருக்கு போதியமான முறையில் அதை தெரிந்து கொள்ள முடியாது. ஸோ த அக்யூஸ் cannot understand if the charge is framed as contemplated under section 211 and 212 of CRPC, he is not able to understand the charge, then the manner upon which it is committed should be sufficient for that purpose. He is not able to understand, then the manner in which it is committed. He used a gun. By shooting using a gun, you have committed a murder. You used kerosene and poured the kerosene and set fire on that particular person, and thereby you killed by setting fire. That is the manner in which it is committed. Sufficient to understand. ஸோ மேலே நீங்கள் வந்து இவர் வந்து இந்த இடத்துல வந்து இத்தனை மணிக்கு கொலை செஞ்சீங்கன்னு சொல்கிறாங்க. கொலை எப்படி செஞ்சாருன்னு சொன்னால் தானே அவருக்கு புரியும். ஸோ அது சார்ஜ் வந்து எந்த முறையில் செய்தார். இப்போ துப்பாக்கியில் சுட்டாரா, அல்லது தீ வச்சு கொன்னாரா, இல்லை அருவாளில் வெட்டி கொன்னாரா. ஸோ எந்த முறையில் கொலை செய்தார் என்பதை குறிப்பிட்டால் அவர் அதை புரிந்து கொள்ளலாம். ஸோ த மேனர் இன் விச் த அஃபென்ஸ் இஸ் கமிட்டட். இஃப் இஸ் சார்ஜ் you have killed the by a person and thereby you have charged under section 302 IPC. He is not able to understand the charge. Then the court has to frame a charge. You have committed murder by using a gun and you have shooted and thereby you caused the death. Then that is the manner in which you have committed should be stated in the charge. Then only now he can understand. By way of using gun, the deceased died. The deceased died due to a gunshot injury inflicted upon him. Whether he used gun or not, then only he can understand manner upon which the murder was committed. That is the அந்த மாதிரி குண்டு துப்பாக்கி யூஸ் பண்ணி சுட்டு அவரை கொலை செய்தார் என்று சொன்னால்தான் அவருக்கு வந்து ஸோ இதில் வந்து அவர் செத்து போனவர் வந்து துப்பாக்கியில் சுட்டு தான் செத்துருக்கிறாருங்கிற அவர் புரிஞ்சுக்குவார். ஸோ அவர் நீங்கள் இந்த மாதிரி அவர் கொன்னுட்டீங்க இத்தனை மணிக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு புரியாது. ஸோ அந்த துப்பாக்கி யூஸ் பண்ணி அவரை நீங்கள் வந்து அவர் நெஞ்சில் குண்டு பாஞ்சு நீங்கள் அவரை கொன்னுட்டீங்கன்னு சொன்னால் தான் அவர் வந்து கொலை குற்றம் எவ்வாறு நடந்தது என்பதை அவர் புரிந்து கொள்ள முடியும். தட் இஸ் தி 213. தென் தி 214 ஃபார் எக்ஸாம்பிள், illustration is already given, you can go through the illustration. The words in charge taken in the sense of law under which the offence is punishable. ஸோ அதில் குற்றச்சாட்டில் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும். வேர்ட்ஸ் இன் சார்ஜ் டேக்கன் இன் த சென்ஸ் ஆஃப் லா.
சட்டத்தின் அடிப்படையில் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். under which the offence is punishable. In every charge, words used in describing an offence deemed to be used in the sense attached to the respective law under which the offence is punishable. An IPC is charged. So IPC describe definition. What is the offence? What is murder? 299 and 300 clearly defines the murder. So attached, that is that words used in either in 299 or 300 should be used at the time of framing charge. So that is the definition. Describing. So what is murder is defined. What is cheating is defined under 415. 420 cheating, that is also mentioned. So the words used for definition of cheating is 415 and 420 is delivery of property. That should be mentioned. That is the 415. The ingredient of the 415 should be mentioned. Likewise 299 or 300 which describe what is murder. Then the words used in 299 or 300 should be used while framing charge. So ஒரு குற்றச்சாட்டு வணைவது என்றால் கொலை என்றால் என்று பிரிவு 299 300 இந்திய தண்டனை சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. ஸோ அந்த முறை என்ன முறையில் நடந்தது என்பதை குறிப்பிட வேண்டும். அதே மாதிரி ஏமாற்றுதல் என்றால் என்ன என்று 415 கூறியிருக்குது. 420 பார்த்தீங்கன்னா சில வரையறைகள் எக்ஸ்ட்ரா இருக்குது. சீட்டிங்லேயே கொஞ்சம் மாறுபட்ட அதிகமான கிரேவ் கிரைம் அதையும் பயன்படுத்த வேண்டும். ஸோ அந்த என்ன சென்ஸில் அது அஃபென்ஸ்ன்னு சொல்லியிருக்கோ அந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்த வேண்டும். The words in which those words found place in the definition class should be used. Then 215 CRPC effect of errors. தப்பு நடந்துருது. தப்பு ஏதாச்சும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுல குற்றச்சாட்டு சொல்ல ஏதாவது தப்பு நடந்தால் அதனுடைய விளைவு என்ன? வாட் இஸ் தி எஃபெக்ட் இஃப் எரர் இஸ் கமிட்டட் பை தி கோர்ட் while framing charge? That is the 215. No error in stating either the offence or particular stated in the charge, or no omission. No error in stating either the offence or particular required to be stated in the charge, or no omission to state the offence and particular shall be regarded as at any stage of the case material. ஸோ எந்த ஸ்டேஜ்லையாவது நீங்கள் இதை சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வைத்தால் அதை மெட்டீரியலாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. தவறுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. shall be regarded at any stage of the case as a material unless accused was in fact misled by such either or has occasioned failure of justice. So any error is committed upon which accused is prejudiced. So any error or omission upon which any prejudice caused to the accused and a failure of justice occurred, if it is not mentioned properly, the error committed by the court, thereby a failure of justice, and such error misled the accused, அந்த தவறு ஒரு குற்றச்சாட்டு வணையின் தவறோ அல்லது ஒமிஷன் குறிப்பிட மறந்தாலோ சிலதை குறிப்பிடாது விட்டால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. எப்பொழுது அது தவறு எதிரிக்கு அதை தவறான முறையில் புரிந்துதல் ஏற்படுத்தினால் அந்த குற்றச்சாட்டில் இது சொல்லாதனால எதிரிக்கு அதனால் மிஸ்லீடு அவரை தவறான முறையில் புரிந்து கொள்ள வைத்து விட்டது என்றாலும் அதனால் நீதிக்கு பங்கம் விளைவிக்கும் என்றாலும் எரர் ஒமிஷன் அந்த மாதிரி சிலது தவறு சிலது குறிப்பிடாமல் விட்டது எதிரியை குழப்பமடைய வைத்தாலோ மிஸ்லீட் அல்லது நீதிக்கு பங்கம் விளைவிக்கும் ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதிக்கு பங்கம் விளைவிக்குமாறு இருந்தாலோ மட்டுமே அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் தப்பு அல்லது ஒன்றை கூறாமல் விட்டால் ஒரு குற்றச்சாட்டில் அது பாதி வழக்கினை பாதிப்புக்கு எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஸோ எந்த தவறு நடந்தாலோ அல்லது ஏதாவது குறிப்பிட மறந்தாலோ
அதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஸோ இட் இஸ் நாட் அ மெட்டீரியல் டு கன்சிடர் எனி ஒமிஷன் ஆர் எனி எரர் அக்கர்டு while the framing of the charge unless it should be proved by the accused there is a failure of justice or he was misled if the error caused him mislead to understand the charge and thereby he is affected much and prejudice caused to the accused. He has to state before the court, then only the error or omission can be taken as a material one. அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் எதிரிக்கு ரொம்ப நீதிக்கு பங்கம் ஏற்பட்டு விட்டது என்பது கருதுமானால் அதை கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் ஒரு தவறு நடந்து விட்டாலோ ஒன்றை கூற விட்டாலோ அதனால் எந்த விதமான பாதிப்பும் வழக்கு இந்த குற்றச்சாட்டினால் ஏற்படாது. அந்த கூறாமல் விட்டாலோ அந்த தவறுனால் அந்த பாதிப்பு ஏற்படாது. That is the one of the example. A is charged with 242 IPC with having possession of counterfeit coin and having at the time when you possess thereof the coin and counterfeit, the words fraudulently being omitted in the charge unless appeared in fact misled by such omission, error should not be regarded as a material. ஸோ அவர் வந்து ஒரு வந்து fraudulently வேர்டு ஃப்ராட்லண்ட்லி ஒமிட்டட் இந்த சார்ஜ் ஒரு குற்றச்சாட்டில் அது ஏமாற்றும் நோக்கில் அல்லது ஃப்ராடாக ஒரு வந்து ஃபேக் நோட் கள்ள நோட்டு அல்லது கள்ள பணத்தை வைத்திருந்தார். ஹேவிங் நோ அட் த டைம் ஆஃப் பொசஸ்டு கவுண்டர்ஃபீட் அவருக்கு சுவாதீனத்தில் இருந்தது. ஃப்ராடுலன்லி ஏமாற்றும் நோக்கில் ஃப்ராடு பண்ணுறதுக்காக அந்த கள்ள நோட்டு வைத்திருந்தார் என்ற வார்த்தை இல்லை என்பதனால் மட்டும் அந்த அந்த குற்றச்சாட்டு தவறு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. எரர் சுட் நாட் பி ரிகார்டட் எஸ் அ மெட்டீரியல். அந்த ஃப்ராடுலன்லிங்கிற வார்த்தை இல்லை என்ற காரணத்திற்காக அந்த குற்றச்சாட்டு தவறு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. தென் A is charged with the murder of Heidi Bask on 20th January 1982. Koda Bask, who tried to arrest him for murder on 21st January. When the charge of murder Haider Bask he was tried for the murder of Koda Bask. And the witness present in his defense were witnessed in the case of Haider Bask. The court may interfere with that. The accused was misled and the error was material. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டான்னு போடுறாங்க. அதில் வந்து கோடா பாஸ்க் அப்படின்னு ஒருத்தர் மர்டர் பண்ணாங்கிறாங்க. அதே மாதிரி ஹைடர் பாஸ்க் அப்படிங்கிறத பற்றி போடையில் பேரை மாற்றி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அந்த இன்னார் இறந்தார்னு சொன்னது வந்து மெட்டீரியல்னு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. தட் இஸ் தி ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் இல்லஸ்ட்ரேஷன். தென் 216 இப்போ ஒரு குற்றச்சாட்டினை மாற்றி அமைக்கலாமா? ஸோ குற்றச்சாட்டு அட் எனி ஸ்டேஜ் இப்போ ஒரு குற்றச்சாட்டு ஆரம்பத்தில் ஒன்று வைக்கிறாங்க. விசாரணையில் சாட்சியெல்லாம் விசாரித்த பிற்பாடு அதன் தன்மை மாறுது. அந்த மாதிரி இருந்தால் கோர்ட்டு வந்து அந்த குற்றச்சாட்டை மாற்றி அட் எனி ஸ்டேஜில் மாற்றலாம்னா மாற்றலாம். தட் இஸ் 216. When the charge can be altered, the court is entitled to any charge. The court can alter the charge. That is the power given under 216 CRPC. குற்றச்சாட்டினை வணைந்த பின்பு ஒரு குற்றச்சாட்டினை நீதிமன்றம் விசாரணையின் போது வேறு குற்றச்சாட்டாக மாற்றி அமைக்க அதிகாரம் உள்ளதா என்றால் அதிகாரம் உள்ளது. ஒரு குற்றச்சாட்டினை மாற்றி அமைக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு உள்ளதா? 216 சிஆர்பிசியில் சொல்லுது, செக்ஷன் 216. எனி கோர்ட் மே ஆல்டர் ஆர் எனி சார்ஜ் அட் எனி டைம் பிஃபோர் தி ஜட்மெண்ட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட். எந்த நீதிமன்றம் எனி கோர்ட் மே ஆல்டர் அதை மாற்றி அமைக்கலாம். ஆர் ஆட் கூடுதல் செய்யலாம், மாற்றவும் கூடுதலாக ஒரு குற்றச்சாட்டினை சேர்க்கவும்
நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் வரை சேர்ப்பதற்கு அதிகாரம் உண்டு. ஸோ பிஃபோர் ப்ரொனவுன்ஸ் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு வழங்கும் வரை ஒரு குற்றச்சாட்டினை மாற்றி அமைக்கவோ கூடுதல் குற்றச்சாட்டுகளை அந்த வழக்கில் பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. த கோர்ட் கேன் add the additional charges and during the trial before pronouncement of the judgment, or the court can alter. Suppose a person committed an offence, 138 is not made out, hence the 420 the charge can be framed. இப்போ 138 வந்து மேட் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி இருக்குது. உடனே அவர் வந்து அங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா 420க்கு அட்ராக்ட் ஆகுனா 138 அட்ராக்ட் ஆகாது. 420 அட்ராக்ட் ஆகுனா உடனே we can file a petition. The case may be charge may be altered for 420. That is the one of the example for this. ஸோ நீதிமன்றம் எந்த சூழ்நிலையிலும் நீதி தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு ஒரு குற்றச்சாட்டினை கூடுதலாகவும் அல்லது மாற்றி அமைக்கவும் அதிகாரம் உண்டு. ஸோ த கோர்ட் இஸ் என்டைட்டில் டு ஆல்டர் தி சார்ஜ் ஆர் ஆட் தி அடிஷனல் சார்ஜ் பிஃபோர் தி ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட். Every such alteration addition shall be read and explained to the accused. Whenever an alteration is made or addition is made, it should be explained to the accused. கூடுதலாக ஒரு குற்றச்சாட்டு சேர்க்கப்பட்டாலோ அல்லது மாறுதல் செய்யப்பட்டாலோ அதனை எதிரிக்கு விளக்கி கூற வேண்டும். ஸோ த accused should be read over and explained the altered charge. அவருக்கு அதை படித்து காண்பிப்பட்டு உங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது, இந்த அடிப்படையில் உங்கள் மீது குற்றச்சாட்டு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது, உங்கள் மீது கூடுதல் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது என்பதை அவருக்கு மீண்டும் படித்து அதற்கு பின்னிட்டு அந்த குற்றத்தை பொறுத்தளவு வழக்கு விசாரணை தொடரலாம். Then if alteration addition is a charge, such a proceeding immediate trial is not likely. In opinion, the prejudice caused in his defense, the prosecutor for conduct the case when it is after such alteration addition has been made, proceed with the trial, and if altered the charge has been original charge. So alteration or addition is proceedings immediate is not likely. அந்த ஆல்ட்ரேஷன் அந்த அடிஷன் வந்து உடனடியாக செய்ய முடியாது. That is the immediately with the trial is not likely. அது மாதிரி ஆல்ட்ரேஷன் ஆர் அடிஷன் whenever it is the trial cannot be proceeded, it cannot be completed, that is the likely the opinion to prejudice caused to in defense. Then if it is altered, then there is a prejudice caused to எதிரிக்கு வந்து பங்கம் ஏற்படும், அவருடைய எதிராடுவதற்கு பங்கம் ஏற்படும் என்றால் prosecution in conduct of the case the court may in its decision alter such and has been made proceed with the trial if altered and has been original charge. Such an alteration is made proceed with the trial as if it அவ்வாறு செய்யாமலே ஆல்டர் செஞ்சால் என்ன நடத்தணுமோ அவ்வாறே நடத்தலாம். That is the court can proceed without the alteration of the charge. That is the main particulars. Then if alteration or addition of such a trial immediately trial in the court is prejudice caused and prosecution may either direct new trial and adjourn the trial and field may be necessary. அதே ட்ரையல் நடத்தலாமா இல்லை வேறு ட்ரையல் தான் நடத்த வேண்டும் என்று நீதிமன்ற அதே ட்ரையல் நடத்தலான்னா சப்செக்ஷன் 3யில் வந்து யூஸ் பண்ணலாம். அல்லது வேறு ட்ரையல் வேறு இன்னொரு கேஸாக போட்டு இன்னொரு குற்றச்சாட்டாக போட்டு நடத்துங்கன்னு சொல்லி உத்தரவிடலாம். ஸோ அடிஷனல் a new trial can be conducted for the additional or charges. ஸோ அந்த குற்றச்சாட்டுடன் தனியாக வேறு வழக்கினை ரெடி செய்து அது வேறு வழக்காக நடத்த உத்தரவிடலாம். ஸோ அடிஷனல் சார்ஜஸ் கேன் பி framed and separate trial can be added and formal trial will be proceeded. That is the separate trial can be added for additional charges for new trial and adjourn for such a period. ஸோ புதுசாக அடிஷனல் சார்ஜ் வேணால் புதுசாக நீ ஆரம்பத்தில் ட்ரையல் எடுக்கணும் கூட உத்தரவிடலாம். That is the opinion of the court. Altered is one of the prosecution previous sanction is necessary.
இப்போ சில குற்றச்சாட்டுகளை ஆல்ட்ரு பண்ணுறாங்க, அதுக்கு வந்து சாங்ஷன் அனுமதி வேண்டும் என்று இருந்தால் the case shall not be until such a sanction is obtained. சில குற்றச்சாட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 195 196 எல்லாம் பார்த்தீங்கன்னா அனுமதி வாங்கி தான் சார்ஜ் கேஸ் நடத்தணும்னு இருக்கும். அந்த மாதிரி அனுமதி வாங்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தால் அனுமதி வாங்கிய பின்னிட்டு அந்த வழக்கினை நடத்த உத்தரவிடலாம். தட் இஸ் தி when an addition or alteration of charge, any addition of charge requires sanction should be, permission should be obtained by the concerned authority, then only the court can proceed with the trial. So if there is a sanction is required to proceed with the further trial, when additional charge is made, until the sanction is obtained, the proceedings will be stopped after getting sanction by the prosecution from the appropriate authority, then the trial can be proceeded. ஸோ ஒரு நீதிமன்றம், விசாரணை நீதிமன்றம் கூடுதலாக குற்றச்சாட்டு வணையும் பொழுது அதற்கு அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படும் பட்சத்தில் அந்த அனுமதி பெறும் வரை வழக்கினை நிறுத்தி வைத்து அந்த எந்த அதிகாரியிடம், எந்த துறையிடம் வந்து அந்த அனுமதி பெற வேண்டும், சாங்ஷன் பெற வேண்டும் என்று உள்ளதா அந்த அதிகாரி அந்த வழக்கின் கோப்புகளை கொடுத்து அந்த அனுமதி பெற்று அந்த அதிகாரி அனுமதி பெற்று அதற்கு பின்னிட்டு வழக்கினை நடத்த உத்தரவிடலாம். இப்போ 195 196 197 எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலதுக்கெல்லாம் சாங்ஷன் வேணும்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாங்ஷன் வேணுங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூடுதலாக சேர்த்தோன்னா சாங்ஷன் வாங்கிட்டு தான் அந்த வழக்கை தொடர்ந்து நடத்த உத்தரவிடலாம். ஸோ whenever an additional charge is made for that offense, any sanction is required. If it is contemplated under 195 196, the certain things are require sanction, then the sanction should be obtained by the prosecution from the concerning authority. Then after getting sanction, the trial will be proceeded. That is the 216. That is the mode of altering the charge. These are the basic things. Then addition charge. After addition, court may proceed with the trial if as if it is added charge has been original charge. ஸோ அந்த மாதிரி ஒரிஜினல் சார்ஜாக வச்சுக்கிட்டு அப்படியே ட்ரையல் தொடர்ந்து நடத்தலாம் என்று ஒரு தீர்ப்பு கொடுக்க கே அன்புநேசன் வெர்சஸ் எம் கணேசன் 2007 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் dishonor of check cases page 82. Alteration and addition of charge. Power of the court. 216 CRPC does not contemplate any application by either prosecution or any including the court is empowered to at any stage, however, before the pronouncement of the judgment. Does not contemplate an application. இந்த 216 வந்து ப்ராசிக்யூஷனோ அல்லது யாராவது சாட்சியோ வந்து மனு தாக்கல் செஞ்சால் தான் ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லை. நீதிமன்றமே தானாகவே சுமோட்டோ the court can alter the charge. The power without an application, the court is entitled to alter the charge. So it can be altered by way of filing application or the court sumoto has power to alter the charge. That is the நீதிமன்றமே மனு எதுவும் தாக்கல் செய்யாமல் அரசு தரப்பிலோ அல்லது சாட்சிகள் தரப்பிலோ மனு தாக்கல் செய்து தான் ஆல்ட்ரு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றம் கூடுதல் குற்றச்சாட்டு அல்லது மாற்றி அமைக்கலாம் என்று நினைக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் எந்த மனுவும் இல்லாமல் அதனை மாற்றி அமைக்கலாம். தட் இஸ் தி ரூலிங். ஹெச்ஏ கருள் பிரதோஷ் வெர்சஸ் ஸ்டேட் அண்ட் அதர்ஸ் 2010 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 368. ஈக்குவலன்ட் சைட்டேஷன் 2011 1 MLJ கிரிமினல் page 392. That is the alteration of charge. Complaint borrowed money. அதில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பெய்டு பேக் டு தி அக்யூஸ். புகார்தாரர் வந்து பணம் கடை வாங்கிட்டு அக்யூஸ் கொடுத்தாரு. கம்ப்ளைண்ட் ரெக்வஸ்டட் டு ரிட்டர்ன் தி டாக்குமெண்ட். அந்த கம்ப்ளைண்ட் வந்து அக்யூஸ்ட டாக்குமெண்டெல்லாம் கொடுங்கன்னு கேட்குறாரு. ரெஃப்யூசல் பை தி அக்யூஸ் கொடுக்க மாட்டேங்கிறார். அக்யூஸ் ரெஸ்பாஸ்ட் அண்ட் த்ரெட்டன்டு. மறுத்துட்டு வீட்டுக்குள்ளார புகுந்து அவர் மிரட்டுறாரு. கம்ப்ளைண்ட் ஃபைல்டு. சார்ஜ் இஸ் சப்மிட்டட் அண்டர் பீனல் கோட்.
அப்ளிகேஷன் ஆஃப் சார்ஜ் அண்டர் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட், எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்டில் வந்து 2003 வந்து அப்ளிகேஷன் போட்டு அவரை வந்து இது பண்ண சொல்கிறாங்க. எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ரிஜெக்டட், வேலிடிட்டி ஹெல்டு பிஃபோர் லாட்ஜிங் திஸ் அக்யூஸ் ஃபைல்ட் a complaint under 138 for dishonor of check against the present complainant. The complaint not raised any exorbitant. The complaint has willingly paid interest and way of defense in the check bouncy case filed, hence no interference. அதில் வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் போடுறாங்க, கந்து வட்டி வசூல் பண்ணால் சார்ஜ் போட சொல்கிறாங்க. செக் கேஸ் நடக்குது, அந்தப்போ வந்து கந்து வட்டி வசூல் பண்ணால் அதிக வட்டி வசூல் பண்ணான்னு எந்த டிஃபென்ஸ் எடுக்கிறதில்ல, அதனால் வந்து அது பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏஎஸ் பிரகாஷம் வெர்சஸ் ஸ்டேட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அண்ட் அதர்ஸ் 2009-1 தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர் பேஜ் 281 மெட்ராஸ். தென் ரீகால் ஆஃப் விட்னஸ் வென் சார்ஜ் ஆல்டர்ட். இப்போ வந்து ஒரு சார்ஜை மாற்றுறாங்க, அதில் ஒரு 10 விட்னஸ் விசாரிச்சிட்றாங்க. ஆல்ரெடி 10 witness has been examined by the prosecution side. A charge is altered. Then additional evidence is required. Whether the court is entitled to recall the witness already examined. 10 witness examined. Some of the person has to give additional evidence for additional charge framed. Whether it is permissible. ஸோ ஒரு குற்றச்சாட்டில் ஒரு வழக்கில் 10 சாட்சி விசாரித்து முடிச்சிடுறாங்க, கூடுதலாக ஒரு சார்ஜ் போடுறாங்க, அதில் சார்ஜ் ஆல்ட்ரு ஆகுது. அந்த விசாரித்த சாட்சிகளை மறுபடியும் வந்து அழைச்சி விசாரிக்கலாமா, அதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது. த கோர்ட் இஸ் என்டைட்டில்டு ரீகால் எனி விட்னஸ் ஆஃப்டர் தி சார்ஜ் இஸ் ஆல்டர்ட். தட் இஸ் தி பவர் இஸ் கிவன் டு டேக் அடிஷனல் எவிடன்ஸ் when charge is made. That is the whenever a charge is altered added by the court after the commencement of the prosecutor accused shall be allowed. Both the prosecutor, public prosecutor or accused shall be allowed. இரண்டு பேரையும் அனுமதிக்கலாம். To recall the re-summon the examined with such alteration any witness has been examined. ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை மீண்டும் விசாரிக்க வேண்டாம், குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று டிஃபென்ஸ் சைடில் இந்த ஆல்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜுக்கு வந்து நான் குறுக்கு விசாரணை இந்த இது விசாரிக்கணும், அதனால் நான் சாட்சி வந்து ரீகால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸில் மனு தாக்கல் செய்கிறான். அதே மாதிரி ப்ராசிக்யூஷனில் சார்ஜ் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க, ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சி விசாரித்த இந்த குற்றச்சாட்டு என்னால் நிரூபிக்க முடியுது, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மனு தாக்கல் செய்யலாம். ஸோ தி போத் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அண்ட் ஆல்சோ தி டிஃபென்ஸ் கவுன்சில் இஸ் என்டைட்டில்டு டு ஃபைல் an application to recall the witness already examined witness to be either for cross examination or to take additional chief. If it is a public prosecutor filing a petition to recall, the public prosecutor is entitled to adduce additional evidence already examined witness. ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சியினை விசாரித்து கூடுதல் சாட்சியம் பெறுவதற்கு அரசு வழக்கறிஞருக்கு அதிகாரம் உண்டு. அதே போன்று ஏற்கனவே அரசு வழக்கறிஞர் வந்து நான் இதே போது இருக்கிற சாட்சியே போது நான் மேற்கொண்டு எது விசாரிக்க விரும்பலைன்னு சொன்னால், டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து இந்த சார்ஜை பொறுத்தளவு நான் குறுக்கு விசாரணை செய்யணும், நான் ஏற்கனவே குறுக்கு விசாரணை பண்ணிட்டேன், 10 விட்னஸ் விசாரிக்கிறேன், இந்த சாட்சிகளெல்லாம் நான் குறுக்கு விசாரணை பண்ண அடிஷனல் சார்ஜுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செஞ்சு ஏற்கனவே குறுக்கு விசாரணை செய்த சாட்சிகளை நான் மீண்டும் குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தால் அதை நீதிமன்றம் அனுமதிக்கலாம். தட் இஸ் தி டு ரீகால் ஆர் ரீசமன் எக்ஸாமின் வித் ஆல்ட்ரேஷன் எனி விட்னஸ் ஹேஸ் பீன் எக்ஸாமின்டு. ஏற்கனவே அன்லஸ் த கோர்ட் ரீசன் டு பி ரெக்கார்டட் இன் ரைட்டிங், ப்ராசிக்யூட்டர் ஹேஸ் த கேஸ் பீன் டிசைட் டு ரீகால் அண்ட் விட்னஸ் அண்ட் வெக்ஸேஷியஸ் டிலே. இப்போ இந்த மாதிரி இந்த accused or prosecutor is filing petition to recall the witness for purpose of drag on the case and delay and vexatious purpose, the court feels that then only the court can dismiss, otherwise the court is bound to allow such an application. And also call for any other witness who may think material. So already examined witness தான் ரீகால் பண்ண முடியுமா, புது விட்னஸ் போடலாமா, முடியும். தட் இஸ் தி சப்செக்ஷன் பி 217 subsection B. So any new witness
a material witness to be examined for alteration of charge, then the court can further witness to be material, call for the further. இன்னும் வேறு கூடுதல் சாட்சியம் வேண்டும், விசாரிக்க வேண்டும், இந்த சார்ஜை பொறுத்தளவு நீதிமன்றம் கருதுமானால் புது சாட்சிகளுக்கும் சம்மன் அனுப்பி விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. ஸோ தட் இஸ் தி மெட்டீரியல் விட்னஸ் டு பி எக்ஸாமின். ஸோ இந்த முக்கியமான சாட்சி விசாரித்தா தான் இந்த குற்றம் நிரூபிக்க முடியும் என்று கருதும் பட்சத்தில் கூடுதல் சாட்சிகள் ஏதாவது இருந்தால், அந்த சாட்சி விசாரிக்கப்படாத சாட்சிகள் இருந்தாலும் அந்த சாட்சிகளை விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் அதிகாரம் உண்டு. தட் இஸ் தி 217. ஸோ தட் இஸ் தி வித் ரிகார்ட் டு தி பேசிக் திங்ஸ் for charges. That is the, I conclude. Then the 218, 219, 220 and 221 and 222 we will see in the next class. Thank you for watching. If you like it, you can put a like or comment. You can comment.